ஹலோ! வெல்கம் டு அசாஸ் பிஸ்னஸ் சொல்யூஷன். இப்போ நம்ம டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வெப்சைட்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இந்த டேஷ்போர்ட் பேஜ் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெப்சைட் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லைடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் ஹோம் பேஜில் ஸ்லைடர் இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜை எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஆர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆட் ஸ்லைடரில் டாப்பில் இருக்குது பாருங்கள், ஆட் ஸ்லைடர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சூஸ் ஃபைலில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா, சேவ் ஸ்லைடர் இருக்கு இல்லையா, அதை இங்கே கொடுத்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அந்த இமேஜ் வந்து இங்கே அப்டேட் ஆகிடும். இல்லை எனக்கு ஏதாவது இந்த இமேஜ் வேண்டாம் அப்படின்னா இந்த டஸ்ட்பின் ஆப்ஷன் கொடுத்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வேறு இமேஜ் நான் ஆட் பண்ணணும், நான் தெரியாமல் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எடிட்டபிள் பென்சில் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு சேம் சூஸ் ஃபைலில் போய் நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோன்னா நம்ம வெப்சைட்டில் அந்த இமேஜ் வந்து அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் திங், இந்த ஸ்லைடருக்கு கீழே அபவுட்னு ஒரு கண்டென்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அபவுட் எதுக்கு அப்படின்னா நம்ம பிஸ்னஸோட அபவுட்டஸ் கண்டென்ட்டை போடுறது தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டாப்பிக்கில் நான் அபவுட்டஸ் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு அபவுட்டஸ் வேணாம், ஃபவுண்டர் நேம் கொடுக்கணும், இல்லை அபவுட்டஸ் ஃபவுண்டர் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஹெட்டிங் இங்கே கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் பிஸ்னஸோட அபவுட்டஸ் கண்டென்ட்டை நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். இமேஜ் அப்படின்னா என்னென்னா உங்கள் அபவுட்டஸ் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜ் வேணும்னா சேம் சூஸ் ஃபைல் போயிட்டு அந்த ஃபைலில் உங்கள் கேலரியில் ஏதாவது இமேஜ் இருந்துச்சுன்னா அதை இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவர் மிஷன், அவர் விஷன் எல்லாமே நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை ரெடி பண்ணி இங்கே போட்டுட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடும். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெப்சைட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டூர் பேக்கேஜஸ்ன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். டூர் பேக்கேஜஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்டினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போது வந்து நான் டொமஸ்டிக் டூர் அப்படின்னு நான் ஒன்று போட்டிருக்கேன். இது எப்படி போட்டேன் அப்படின்னா இந்த ஆட் டெஸ்டினேஷன் கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் நேமில் வந்து நான் டொமஸ்டிக் டூர் அப்படின்னு நான் போட்டுட்டேன். எங்கள் டெஸ்டினேஷன் நேமில் வந்து டொமஸ்டிக் டூர் வந்து போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வேணாம். இமேஜ் வந்து நான் என்னோடய டொமஸ்டிக் டூருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு இமேஜை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணோன்னா நான் க்ரியேட் பண்ண டொமஸ்டிக் டூர் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இது வந்து கேட்டகரி, இப்போ டொமஸ்டிக் டூர்னு நான் ஒரு கேட்டகரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொன்று நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், ஃபேமிலி டூர் அப்படின்னு நான் ஒன்று போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபேமிலி ட்ரிப்ஸு, டிஸ்கிரிப்ஷன் எதுவும் வேணாம். இமேஜஸில் வந்து நான் ஃபேமிலி டூர் அப்படின்ற ஒரு இமேஜை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான டெஸ்டினேஷனா என்ன, இப்போ கேட்டகரி போடுறீங்க, என்ன இமேஜ் வேணுங்கிறத போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தனா நான் க்ரியேட் பண்ண கேட்டகரிஸ் எல்லாமே இதில் வந்துடும். இது உள்ள எப்படி நம்ம ஊர் போடுறது, ஐ மீன் என்னென்ன பேக்கேஜஸ் போடலாம், என்னென்ன பிளேசஸ் போடலாம் அப்படின்றத எப்படி போடணும் அப்படின்னா இந்த டெஸ்டினேஷனுக்கு மேலே ஆட் டூர் அப்படின்னு ஒன்று இருக்கா, இந்த ஆட் டூரை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த டாப்பில் ஆட் டூர் பேக்கேஜஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா இப்போ அங்கே நம்ம டொமஸ்டிக் டூர் அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம போட்டுட்டோம் இல்லையா, ஒரு டெஸ்டினேஷன் நம்ம போட்டுட்டோம். அது உள்ள நம்ம என்ன போடலாம் அப்படின்றதுல தான் தாய்லாண்டுன்னு நான் போடுறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு என்ன போடணும், எத்தனை நாள் டூரு, இல்லை நம்மளோட டூர்ஸோட கம்ஃபர்டபுளாக இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அந்த மாதிரி நம்ம நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஐ மீன் நம்மளோட இஷ்டம் தான். அந்த டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். டியூரேஷன் எத்தனை நாள் அப்படின்றத நம்ம இங்கே போடணும். டூர் டைப், இது என்ன டைப், ஃபேமிலியா இல்லை கப்புள்ஸா ஃப்ரெண்ட்ஸா அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். குரூப் சைஸ் எத்தனை பேர் அப்படின்றத நம்ம இங்கே போட்டுக்கலாம். லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா என்னென்ன லாங்குவேஜ் வந்து நம்ம அங்கே பேசலாம், லைக் என்னென்ன ஆஃபர் பண்ணுறோம், லைக் ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி, மலையாளம் ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். இமேஜ் இந்த தாய்லாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமேஜை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். இந்த செலக்ட் டெஸ்டினேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தாய்லாந்து ட்ரிப்பை வந்து டொமஸ்டிக் டூரில் தான் நம்ம போடணும். ஸோ டொமஸ்டிக் டூரில் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். செலக்ட் கேட்டகரி நோ ஆன்சரில் தான் இருக்கணும். சப்மிட் கொடுத்துட்டா
நான் இங்கே என்னென்னலாம் போட்டேனோ அது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ நான் இமேஜ் போடலை, இமேஜ் போட்டுடுறேன். போட்டுட்டு சப்மிட் கொடுத்தோன்னா நம்ம என்னென்ன பண்ணோன்றதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். என்னோட வெப்சைட் போயிட்டு நம்ம போட்ட கேட்டகரி இங்கே வந்துடுச்சா. இது கிளியர் இல்லை, நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் போடும்போது கிளியரான இமேஜ் எடுத்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அபோட்டஸ் கண்டென்ட் நான் போட்ட அபோட்டஸ் கண்டென்ட் இங்கே ஷோ ஆகிடும். வந்துடுச்சா. நெக்ஸ்ட் நம்ம கேட்டகரி பண்ணோம். ஸோ இந்த கேட்டகரி எப்படி அப்படின்னா, நான் அந்த டூர் சொன்னேன்னு டெஸ்டினேஷன் ட்ரிப்பு, ஃபேமிலி ட்ரிப் அதெல்லாம் கேட்டகரி போட்டது நமக்கு இங்கே வந்துடுச்சு. இது உள்ள நம்ம பேக்கேஜஸ் ஒன்று போட்டோம் இல்லையா. ஸோ அது நான் இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு தாய்லாந்து இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். இப்படி தான் நம்ம டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வெப்சைட்டில் ஒரு இமேஜை போடுறதும், ஒரு இமேஜ் வேணானா எடுக்கிறது, நம்ம வெப்சைட்டில் என்னென்ன அபோட்டஸ் கண்டென்ட் ஆட் பண்ணுறது, எப்படி டெஸ்டினேஷன் ஆட் பண்ணுறது, எப்படி டூர் பேக்கேஜஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ இப்படி தான் ஒரு ஸ்டெப்லையும் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே காண்டாக்ட் இன்ஃபோ இருக்கும். இந்த காண்டாக்ட் இன்ஃபோவில் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் நம்பர், அட்ரஸ் எல்லாமே போட்டு சப்மிட் கொடுத்துடணும். சப்மிட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த காண்டாக்ட் அட்ரஸ் பாரில் போட்ட அட்ரஸை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இந்த ஜிமேப்பில் போயிட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மேப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் பண்ணி இங்கே கொடுத்துரும். ஸோ அதை நீங்கள் இங்கே க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் அது க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வெப்சைட்டில் நம்ம எடிட் பண்ணுறதும் சேஞ்ச் பண்ணுறதும். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அப்பியரன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பிராண்ட் செட்டிங்னு இருக்கும். பிராண்ட் செட்டிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இது நம்ம பிஸ்னஸோட லோகோவை சேஞ்ச் பண்ணுறது. ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாவது லோகோ ஆட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ அதை சூஸ் பண்ணி இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் பாக்ஸ் அப்படின்னா செலக்ட் ப்ரைமரி கலரில் இந்த கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட்டபிள் பென்சில் மார்க்கை எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் லோகோ கிட்டே போனீங்கன்னா உங்கள் லோகோவில் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் இங்கே எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டில் அந்த கலர் மாறிடும். ஸோ இப்படி தான் இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கலர் மாறிடும். ஸோ இப்படி தான் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வெப்சைட்டில் சேஞ்ச் பண்ணுறதும் எடிட் பண்ணுறதும். தேங்க்யூ.